ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் சிலைக்கு மாலை அணிவிக்க ஒரு பிரிவினருக்கு மட்டும் அனுமதி அளித்ததாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை காவல் ஆய்வாளர் தகாத வார்த்தை சொல்லி லத்தியால் அடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்த ஒரு பிரிவினருக்கு மட்டும் அனுமதி கொடுத்ததாக கூறிய மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் மோதல் காட்சிகள் தான் இவை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மங்காபுரத்தில் நிலத்தகராறு காரணமாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 2 தரப்பாக பிரிந்துள்ள நிலையில் அங்குள்ள தியாகி இமானுவேல் சேகரனார் சிலைக்கு ஊர்வலமாக சென்று மாலை அணிவிக்க ஒரு பிரிவினருக்கு மட்டும் போலீசார் அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. ஊர்வலம் சென்ற ஒரு பிரிவினரை அனுமதி பெறாத மற்றொரு பிரிவினர் தடுத்து நிறுத்தியதை அடுத்து பதற்றமான சூழல் உருவானதால் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் உள்ளிட்டோர் சமரசம் பேசினர். அப்போது ஒரு தரப்பினருக்கு மட்டும் அனுமதி அளித்ததாக மற்றொரு தரப்பினர் ஆய்வாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னை சுற்றி வளைத்தவர்களை தடியடி நடத்தி கலைப்பதற்காக ஆய்வாளர் ராஜேஷ் வாகனத்தில் வைத்திருந்த லத்தியை எடுக்க ஓடினார். லத்தியை எடுத்து வந்து கூட்டத்தை கலைப்பதற்காக ஆய்வாளர் ராஜேஷ் லத்தியால் சாலையில் ஓங்கி அடித்தபோது அவரை சுற்றி வளைத்து மடக்கிய பெண்கள் லத்தியை பிடுங்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மற்ற போலீசார் ஆய்வாளர் ராஜேஷை மீட்ட நிலையில் சிறுமியின் கையை அவர் உடைத்ததாக கூறி பெண்கள் மீண்டும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆய்வாளர் சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையால் பேசியதாகவும் லத்தியை பிடுங்க முயன்ற போது 2 பெண்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து துணை காவல் கண்காணிப்பாளர் பசினா பிவி விசாரணை நடத்தி வருகிறார். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.